ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வெரி குட் மார்னிங். வாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பன்னீர் ரோஸ் வெரைட்டிஸை பார்க்கலாம். இது வந்து நாட்டு பன்னீர் ரோஸ், அராபிக் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரோஸ். பாருங்கள் எவ்வளோ நிறைய மொட்டு வச்சுருக்கு அப்படின்னு. இது நான் ரொம்ப ஒரு ஆசையாக வாங்கி வளர்த்த செடி. கட்டிங்ஸ் மூலமாக வளர்ந்தது தான். இங்கே ஆத்தா தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து வச்சேன். அது நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ நிறையா இது மொட்டுக்கள் வச்சுருக்கு. இது வந்து பட்டன் பன்னீர் ரோஸ். இதுவும் கட்டிங் மூலமாக வளர்ந்த செடி தான். இதுவும் வந்து நல்லா கொடியோட்ட வளர்ந்து நிறையா மொட்டுக்கள் விற்கிது. அப்பப்போ பூ இருந்துகிட்டே இருக்குது. எப்போனாலும் நீங்கள் பார்த்தாவே தெரியும். செடியில் வந்து நிறையா நல்லா புது க்ரோத் வந்து பூக்கள் வச்சுருக்கு. இது ஒரு வெரைட்டி. இது பட்டன் பன்னீர் ரோஸ் கூட சேர்ந்தது. அடுத்தது இங்கே வந்து சும்மா இது காகித பூக்கள் இருக்குது. ஒரு சின்ன பேக்கில் தான் இருக்குது, ஆனால் நிறையா பூ வச்சுருக்கு. பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அது பக்கத்தில் அந்த சந்தன மல்லி அந்த பிளான்ட் பதியம் போட்டு வச்சுருக்கு. இதுவும் இது ஒரு காகிதப்பூ. அது இன்னொரு க்ரோ பேக்கில் இருக்குது. இது வந்து தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ். இந்த செடியும் வந்து நல்லா க்ரோத் இருக்குது. நிறையா பட்ஸ் வந்து அடிக்கடி வச்சுட்டே இருக்குது. நல்ல ஒரு செடி. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு மொட்டு அந்த மாதிரி பூக்கக்கூடிய ஒரு செடி. நல்ல ஒரு செடி இது. இது வந்து டமாஸ்க் ரோஸ். அந்த இது அங்கேருந்து நீங்கள் பார்த்தது. இது வந்து நார்மலாக அப்படியே நம்ம பார்த்த நாட்டு பன்னீர் ரோஸ் அந்த செடிக்கு